ரீசெண்டாக சிஎன்க்கு எடுத்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அதில் ஒரு சின்ன ஃபால்ட். ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒழுங்காக சொல்லாமல் விட்டது பார்த்திங்கன்னா, ஒன் பீஸ் பார்த்திங்கன்னா வானா ஆர்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நான் திரும்பி அப்லோட் பண்ணி மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓவரால் என்ன தான் உங்களுக்கு தேவைன்னு தெரியல, ஏன் சிஎன் அதை பண்ணுறாங்கன்னு. சீரியஸாகவே நான் மோஸ்ட்டாக ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். லைக் இந்த இயரில் ஒன் பீஸும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா அனிமேஸும் வருது, பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தேன். ஓவரால் பார்க்கக்குள்ள ஒரு ஹைப்பான இருந்துச்சு. லைக் தமிழ் டப்பில் வரத்துன்றது லைக் ஒரு பெரிய விஷயம். சிஎன் கிட்டே இருந்து அதை எதிர்பார்க்குறது எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா தோணுச்சு. லைக் ரொம்ப நாள் கழித்து சிஎன் கிட்டேருந்து ஒரு அனிமே வருதுன்னு. ஸோ அதனால் ஓகே நான் பார்க்கலான்ற மைண்ட் செட் இருந்த சமயத்தில் என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்கன்ற மாதிரி தான் அந்த நியூஸை கேட்டோன்னே இருந்துச்சு. லைக் அந்த ஒரு ப்ரொமோவில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, லேண்ட் ஆஃப் வானாவை தான் கவர் பண்ண போகிறோன்னு. ஸோ நிறைய பேருக்கு ஒன் பீஸ் வர்றது பிடிக்காமலே தான் இருந்திருக்கும். ஓவரால் எனக்குமே பிடிக்காது. பட் தமிழ் டப்பில் டிவியில் பார்க்கணுன்ற ஹைப்பில் தான் நான் இருந்தேன். எப்படியா இருந்தாலும் இதுக்கும் டாக்ஸிக் ஃபேன் பேஸ் வரும்ன்றது தெரிஞ்சு அந்த வீடியோவில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபேன் பேஸ் தவிர்த்து தமிழ் டப்பில் டிவியில் பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஓரளவுக்கு ஒன் பீஸ்க்கு இருந்துச்சு, பார்க்கணுன்ற ஒரு ஹைப்பு. பட் அதுவே இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. என்னென்னா லேண்ட் ஆஃப் வானோ தான் இப்போதைக்கு அவங்க கவர் பண்ண போகிறாங்க. அதாச்சும் வானோ ஆர்க் ஃபைனல் ஆர்க்கு முன்னாடி ஆர்க்காக இருக்கிற வானோ ஆர்க்கை தான் இப்போ இருக்குது அப்படின்னா கவர் பண்ண போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க சரியாக தெரியல. மோஸ்ட்லி என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, மோஸ்ட்லி அவங்ககிட்ட ரைட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு நியூஸுக்கும் ரைட்ஸ் பற்றினா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட வாங்கலாம். ஸோ அந்த ரைட்ஸ் பிரச்சனை அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் அனிமேஷன் அவுடேட்டடாக இருக்கும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போ தான் கியர் 5 மூவ்மெண்ட் பயங்கரமான சம்பவம் பண்ணதுனால கியர் 5 வான ஆர்க்கில் தான் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வான ஆர்க்கில் போட்டு விட்ருவோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நியூ அனிமே வாட்சஸை கவர் பண்ணலன்னு நல்லா தெரியுது. ஏன்னா புதுசாக அனிமே பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வான ஆர்க்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறதே வேறு விஷயம். பட் ஆனால் இவங்க முக்கால்வாசிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1000+ எபிசோட்ஸ் மேலே 800 எபிசோட்ஸ் மேலேருந்து ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ பாதி இல்லை கைஸ், ஏறக்குறைய பார்த்தா 800 எபிசோட்ஸ் கிட்ட முக்கால்வாசி எபிசோட்ஸ் பண்ணால் இல்லை. வெறும் வான ஆர்க்கை மட்டும் வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வான ஆர்க்லேயே 191 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணிக்கணும். பட் ஓவரால் சொல்லக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிரன்ச் ரோல் கிட்டே இருந்து ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கண்டனமாக. லைக் என்னோட அனிமே கொண்டு வந்திருக்கீங்க, எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கிறீங்க, டீமன் ஸ்லேயருக்கு சீசன் 1 வரல, சீசன் 2 விட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல கூட பரவாயில்ல, ஒரு 24 எபிசோட்ஸ் 24 சம்திங் மறந்துட்டேன். ஸோ அந்த எபிசோட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது கூட அனிமே நீங்கள் சீசன் 2 பார்க்க ஆரம்பித்து சீசன் 1 பார்த்துடலாம். பட் அதுக்கே நிறைய பேர் வந்து எதுவும் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சீசன் 1லேருந்து ஆரம்பிச்சா தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு. அவங்கக்கிட்ட ரைட்ஸ் இல்லை. பட் ப்ராபப்ளி இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஆர்க்கு எடுத்து இவங்க டப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறது? இதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்டா அனிமே விடுறானுங்க, ஒன் பீஸ்லாம் ஏன் வருது, இப்போ ஏற்கனவே இருக்கிற நருட்டோ பிரச்சனைக்கு இன்னும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அக்ரி கண்டிப்பாக பண்ணால் அக்ரி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். அதை ஒத்துக்கணும். லைக் நிறைய ஃபேன்ஸுக்கு அது ஒரு பெரிய கடுப்பாக தான் இருக்கும். எனக்கு அது கடுப்பாக இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம், சில பேர் ஏன்டா வானலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்ற கடுப்பும் நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஓவரால் சொல்லக்குள்ளே அவங்க கவர் பண்ண நினைக்கிறது ஏற்கனவே பார்த்துட்ருக்க வாட்சஸ் அப்படின்றது தெரியுது இப்போவே. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனிமே இப்போதைக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க தான் கண்டிப்பாக வானாவிலேருந்து ஆரம்பிப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி புரிய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கிப் பண்ண எபிசோட்ஸ் அந்தளவுக்கு இருக்குது. நான் கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ப்ளூ சாகா அந்தமாரி ஸ்டார்டிங்லேருந்து வரும்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்க்குற அனிமே ஃபேன்ஸ் லைக் ஒன் பீஸ் பார்க்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியாது. ஸோ அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ரீசெண்டாக முடிஞ்சா இருக்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பேடான நியூஸ் தான். பட் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். லைக் அனிமேஷனுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு எதுவுமே வானம் இருக்கல கியர் 5 மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு ஓகே, நல்ல விஷயந்தான். பட் மற்ற விஷயத்துக்குள்ளே பார்க்குறப்ப இதில் ஸ்டோரி வைஸ் லைக் என்னத்தை புரிஞ்சிக்க முடியும்? லைக் நியூ அனிமே வாட்சஸாக இருந்தாலும் சரி,
ஆனால் இப்போதைக்கு இந்த ஹேட்ரேடு நிறைய அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸோடைய விஷயன்றது இந்த அனிமேல நம்ம எதையும் தடுக்க போகிறதும் கிடையாது. லைக் இதுதான் கடைசி அனிமே வரப்போகிறது கண்டிப்பாக கிடையாது. ஒரு டிவி சேனல்ஸும் போட்டி போட்டு அடுத்தடுத்த அனிமேஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயன்றது முடிய போகிறது கிடையாது. பட் இவங்க அதிகம் பண்ணாமே இங்கே எதுவுமே பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ எத்தனை பேர் இப்போ ஹைப்பாக இருக்கீங்கன்னு தெரியல. லைக் ஒன் பீஸ் வானோலேருந்து பார்க்க போகிறோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா May 5 தான் பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. May 5 சண்டே எனக்கு காமிக்கு சண்டே எவ்ரி சண்டே தான். ஸோ வீக்டேஸ்லாம் ட்ரை பண்ணுறாங்க. நார்மலாக இருக்கிற ஒன்லி பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான். அதுலேயும் சண்டேல 1 PM யூஸ் பண்ணி இப்போ கிட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு மை ஹீரோ அகாடமியோட சீசன் 4 ஹயர் பண்ணியிருந்தாங்க. 5 எபிசோட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேங்க. ஒரு 5 எபிசோட்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு அவங்க ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு. அப்போ மை ஹீரோ அகாடமி அப்போ ப்ரீமியர் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்குல்ல. சரி, ஓகே. என்எஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீக்லி சண்டேஸ் மட்டும் தான் இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவ்ரி சண்டே 1 PM வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஸோ இப்போதைக்கு பார்க்கணுன்னு ஹைப்பில் இருக்கவங்க நீங்கள் லேட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா May 5 வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி பண்ணால் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கிட்ட தான் இருக்குது கேஸ், ரொம்பலாம் லாங்லாம் கிடையாது, கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, ரொம்பவே கிட்ட தான் இருக்குது. லைக் இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1 பீஸும் வரப்போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி அப்படின்னா இப்போதைக்கு இப்போ ஹயர் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த வயசு பார்த்தாலும் அனிமே ஃபேன்ஸுக்கு தமிழ் டப்பில் நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. பிகாஸ் இந்த சம்மரில் வச்சு செய்கிறன்ற பேரில் எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லா சைட்லேயும் லைக் நருட்டோ சைட் லைக் இவங்க என்ன நினச்சி பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. லைக் ஒரு ஒழுங்கான ஸ்டெப் இல்லாமல் தான் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் சோனியா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனியாக்காக தான் லைக் ஜஸ்ட் லைக் சியான்னு வச்சு லைக் ட்ராகன் பால் சூப்பர்னால பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துச்சு. இப்போ நருட்டோனால மற்ற அனிமேஸை பார்த்தீங்கன்னா சிஎன்னு போய் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா சோனியா கிட்ட அங்கே பர்ஃபெக்டாக லைக் கரெக்டாக பண்ண மார்க்கெட்டிங் அந்த ப்ரமோஷனும் இப்போ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹையர் பண்ணுறதும் கரெக்டாக தான் இருக்குது. லைக் எனக்கு அந்த 10 PMன்றது எனக்கு அந்தளவுக்கு டைமிங் செட் ஆகலை. மற்றபடி எல்லாம் ஓகே, அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சம்மரில் நிறைய அனிமேஸ் சொன்ன மாதிரி ப்ராபப்ளி இந்த சம்மர் நல்லா தான் இருக்கப்போன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் கண்டினியூஸ் அனிமே வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வைஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, அது எனக்கும் தெரியும். அண்ட் ஃபார் ஆல் கைஸ், பை கைஸ். இதோட இன்னொரு நல்ல வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். ஸோ பை.